ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது நேற்று வந்துட்டு கானா வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு காரணம் அரோரா அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கர பூதாகரமாக வெடிச்சது. அந்த விஷயங்கள் நம்ம நேற்றும் பார்த்துருப்போம். அதை வந்து சின்னதாக அப்படியே சின்னதாக புட்டு வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பெட்ரூமில் வந்துட்டு கானாவனத்தை நடந்துட்டு இருப்பார். நான் போய் எடுத்துருவா அப்படின்னு ஒரு உசுப்பேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கானாவனத்து இருக்கும்போது வந்துட்டு கையை வச்சு நான் எடுக்குவான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரம்யா போய் கேட்கும்போது வந்து நான் எடுக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு கையை வைக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? ரம்யா கிட்ட வந்து எடுக்கிற ஐடியா இல்லைன்னு சொன்னவங்க எதுக்காக வந்து அந்த பணப்பெட்டியில் கையை வைக்கணும்? ஸோ அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஆசையை உண்டாக்குறது, ஒரு இது பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அவங்க கையை வைக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா சபரி வந்துட்டு இப்படின்னு பண்ணுவார். அது எதுக்கு பண்ணாது? அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாற்றிருப்பார். ஸோ அரோரா நீ எடுத்துறாத அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க திங்கிங் வந்துட்டு வினோத் எடுக்கிற மாதிரி வந்துட்டு மேபி நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. அதுதான் அங்கே நடந்துச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ரம்யாவும் வியானாவும் காரணமாக இருக்குது. அவங்க எப்படி வந்துட்டு அரோராவை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் போயிடுது. என்ன மேட்ரு? ஏன்னா ரம்யாவும் வியானா வந்துட்டு அவங்க பணப்பீடு எடுத்ததுக்கப்புறம் நேற்று கொதிச்சு போயிருப்பாங்க. இது வந்து அவங்க போட்ட ஸ்கெட்சு, அரோராவும் விக்ரம் தான் போட்ட ஸ்கெட்ச் இது. ஏன் வந்துட்டு அவங்களுக்கு முதல் விருப்பமே இல்லை அந்த பணத்து மேலேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பணம் எடுக்கிற மாதிரி ஏன் வந்து ஆக்ஷன் காமிக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு நேற்று ஒரு சண்டை போயிருக்கும். அதை சபரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. சபரி போயிட்டு விக்ரம் கிட்ட போய் கேட்கும்போது நான் நேச்சுரலாக சிரிச்சிருக்கலாம்டா, எதுக்கு சிரிச்சேன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பார். அங்கே ஒரு பெரிய ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் நடக்கும்போது நான் தெரில எப்படி சிரிச்சேன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்படி நான் சிரிச்சேனா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அப்படி ஒரு வேளை இருந்திருக்காது போல இருக்குது. இவங்க தான் தப்பாக சொல்கிறாங்கன்னு நினச்சிருக்கலாம். சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் கேஷுவலாக சொல்லும்போது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களே வந்து நம்மளுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரம்யாவும் வியானாவும் எப்படி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவங்களால தான் மாஸ்டர் ஸ்கெட்ச் போட்டு நம்ம வினோத்தை வந்து பெட்டி எடுக்க வச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆனால் இவங்களே இதுக்கு முன்னாடி வந்துட்டு கானாவனத்து இருக்கும்போது ஒரு 2 விஷயத்தை பேசியிருக்காங்க. அப்போ இவங்கள தானே தூண்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. என்னன்னா, நேற்று அந்த கிச்சன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரம்யா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வியானா இருப்பாங்க. இப்போ கானாவனத்தும் திவ்யாவும் இருப்பாங்க. அப்போ இவங்க ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 5 லட்சம் தான் வைப்பாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சேர்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இருக்காது, யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. வியானா வந்துட்டு எடுக்கிறவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பயங்கரமாக வைரலாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வினோத் இருக்கும்போது இந்த விஷயத்தை இவங்க பேசிட்டு அப்புறம் வினோத் வந்து பணப்பீட்டு எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு இதில் 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். இது ஒரு பக்கம் அவங்க சொல்கிறத வந்துட்டு ஆமாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இன்னொரு பக்கம் அங்கே திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யா வந்து இந்த பணத்தை எடுக்க வைக்கிறதுக்கு கூட அவங்க வந்து ஒரு பிளானை போட்டுக்கலாம்ல. பேசி இப்போ வந்து அரோரா ஒரு சின்ன ஒரு டெம்ப் வேலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களும் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இது 2 விதமாக பார்க்கலாம். நம்ம மொத்தமாக எல்லாருமே மேலே போட முடியாது. ஆனால் எது எப்படியோ வினோத் வந்து அங்கே வந்து நான் முழு மனசாக எடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் கடைசியில் அவர் உட்காந்த தலையில் கை வச்சு அழும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கே வருது. சரிங்களா? இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்மார்ட்டான மூவ் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னது தான், இது நான் தனியாக எடுக்கிற ஒரு முடிவு. இன்னொரு இடத்துல இப்போ வந்து அடுத்த வாரம் இந்த இதை தவற விட்டோன்னா அடுத்தது ஒரு இடத்துக்கு 5 பேர் போட்டி போட போகிறாங்க. இதில் யாருக்கு கிடைக்கும்னே தெரியாது. ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் போது மீதி 4 பேருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸு. இப்போ வந்துட்டு நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு இப்போ அரோரா சொன்ன மாதிரி பணத்தை எடுத்து வச்சு இப்போ அடுத்த வாரம் நான் வந்தேன்னா திரும்ப எனக்கு வந்துட்டு அந்த வாரத்துக்கு நான் பேமெண்ட் வரப்போகுது. அந்த ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ எது எப்படியோ கானாவனத்தை எடுத்தது தான் இங்கே வந்து விஷயம். பட் இருந்தாலும் இப்போ வந்து பரவலாக வந்துட்டு நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா, அரோரா மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது, அரோரா வந்து தப்பே செய்யாதவங்க, ரம்யாவும் வியானா தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டென்ட் இல்லைல்ல, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் இருப்பாங்க. எது எப்படியோ யார் என்ன சொன்னாலும் கடைசியாக அங்கே முடிவு எடுக்க போகிறது யாருன்னா அதில் இருக்கிறவங்க தான். இவங்க தூண்டி விட்டாங்க அவங்க தூண்டி விட்டாங்கன்னு ஒரு பக்கம் வந்து என்ன தான் பேசினாலும் நான் எடுத்தேன்னா அதுக்கு நான் தான் இது. இப்போ ஒன்றும் சும்மா ஒன்றும் போல 18 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு நம்ம ஆள் வினோத். அதை அவங்க மனைவியே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது பணத்தை விட நிறைய பேரோட இதயத்தை வந்து கானாவனத்தை வந்து சம்பாதிச்சிருக்கார், அதுதான் ரியல் கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நேற்று ஆமாம் கானாவனத்தை இருக்கும்போது அவங்கள வந்து சுற்றி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. சரிங்களா? அதை வந்துட்டு இப்போ அரோரா வந்து பேசும்போதே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பணப்படி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட பேசியிருப்பாங்க. என்னோடய எஜுகேஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாங்க எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதே வந்து கானாவனத் வந்து எடுத்ததுக்கப்புறமா அப்படி ஒரு சிரிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே வந்துட்டு
ஒரு ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ அவரும் வந்து ஒரு இது பண்ணியிருப்பார். அதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் வந்து ஷாக்காக பார்க்குற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.